வணக்கம். முழு முதற் கடவுளாகிய விநாயகர் பற்றின ஒரு ஸ்லோகம். எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாலேயும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கினா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். தடைகளையும் விக்னங்களையும் நீக்குபவர் தான் விநாயகர். அவர்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இந்த பிரார்த்தனையை பார்க்கலாம். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. இந்த பிரார்த்தனை விக்னங்களையும் தடைகளையும் நீக்கி நம்ம முயற்சியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை விடும் விண்ணப்பமாக கூறப்படும் ஒரு பிரார்த்தனை மந்திரம். எந்த ஒரு சுப காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாலேயும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கும் போது கண்டிப்பாக வெற்றியடையும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. சுக்லாம் பரதரம் என்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நம்ம எந்த செயலை தொடங்கும் போதும் அந்த செயலில் விநாயகரே இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த முழு ஸ்லோகத்தோட பொருள். இப்போ ஸ்லோகத்தை தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். சுக்லாம் பரதரம். சுக்லாம் அப்படின்னு சொல்லும்போது வெண்மையான, வெள்ளை நிறம், வெண்மையான ஆடையை அணிந்தவர் அப்படிங்கிறது பொருள். இந்த இடத்துல வெண்மைன்னு சொல்லக்கூடியது நம்ம தூய்மையான அறிவு கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் எடுத்துக்கலாம். விஷ்ணு சொல்லக்கூடியது எங்கும் நிறைந்தவர். அவர் எல்லையற்றவர், சர்வ வியாபி, எல்லா இடத்துலையுமே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருள். சசிவர்ணம் சொல்றது சந்திரனை போன்ற பிரகாசமான ஒரு நிறத்தை உடையவர். சதுர்புஜம் சதுர்னா நான்கு கைகளை கொண்டவர். பிரசன்ன வதனம், ரொம்ப பிரகாசமான ஒரு முகபாவம், முகத்தோற்றம் உடையவர். சர்வ விக்னோப சாந்தையே. சர்வ விக்னோப, எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய இந்த விக்னேஸ்வர பெருமானுடைய பாதங்களை நான் பணிகிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். ஒரு சிலர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல முதல்ல சொல்லக்கூடிய இந்த மந்திரம், அதனால விஷ்ணுவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு பக்கம் விநாயகரோட ஸ்லோகம் அப்படின்னு சொல்கிறோம். எது எப்படி இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். நம்ம தியானம் செய்கிறதுக்கோ அல்லது தியானத்தின் நோக்கத்திற்கு இறைவனுக்கு ஒரு வடிவம் நம்ம கொடுக்குறோம். நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனையை கேட்கறதுக்கும் நம்ம சமர்ப்பிக்கிற பூக்களுக்கும் நைவேத்தியத்தை ஏற்கிறதுக்கும் ஒரு வடிவம் தேவை. பிரார்த்தனையை கேட்கறதுக்கும் நம்ம கர்ம வினைகளை போக்குறதுக்கும் நாம ஒரு வடிவத்தை இறைவனுக்கு கொடுத்து இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்ம தடைகளை நீக்கி வெற்றியை தரும் இறைவனின் பாதத்தை வணங்குகிறேன்.